MS தோனி IPL 2025 கூட விளையாட இருக்கிறார். கூட விளையாட இருக்கிறார். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, MS தோனி எந்த ரூலை பின்பற்றி இப்பொழுது CSKவில் அடுத்த ஆண்டு விளையாட பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது, BCCIக்கு CSK கொடுத்த வேண்டுதல் ஆர் அதர் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது, எந்த விலைக்கு தோனியை மீண்டும் ரீட்டைன் செய்ய இருக்கிறார்கள் CSK. இந்த 3 டாபிக் தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போது சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த ஒரு நல்ல வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து தினமும் உங்கள் நெஞ்சை தொடும் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. அதற்கு பிறகு உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பலவிதமான டாபிக்ஸ் பார்க்குறோம். டெஃபினட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான இந்த மாதிரி தோனி டாப்பிக்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லைன்றதை சொல்லி இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். சரி, வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், MS தோனி இப்போது அன்கேப்டு பிளேயராக விளையாடுவதற்கு CSK பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள் BCCI. இதுதான் நான் சொல்கிற இந்த முக்கியமான செய்தி. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஜூலை 31 ஒரு மீட்டிங் நடந்திருக்கு CSKக்கும் BCCIக்கும். அதில் அன்கேப்டு பிளேயராக CSK தோனியை இது பண்ணணும், ரீட்டைன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணுன்ற மாதிரி BCCIக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டனர் BCCI அப்படின்றது தான் மிக முக்கியமான செய்தி. ஸோ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, இவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 73 பால் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார் MS தோனி. அதில் 161 ரன், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 220.54. 43 வயதாகும் தோனிக்கு இன்னமும் அவர் ஃபிட்டாக இருக்காருங்கிறது தான் சரியான ஒரு இது. இதெல்லாம் அவருடைய ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய டெக்னிக்ஸ்னு சொல்லலாம். எந்த இடத்துல எப்படி வரணும், எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுக்கணும், அந்த இம்பேக்ட் பிளேயராகவும் இருந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறதுனால தோனியால் இம்பேக்ட் கொடுக்க முடியுது என்பது தான் மிக முக்கியமான செய்தின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம். அடுத்தது, நம்ம என்ன விலைக்கு தோனியை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தோனி போன வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி கொடுத்து ரீட்டைன் செய்திருக்கிறார்கள் CSK. ஸோ இந்த முறை எவ்வளவு வரும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ CSK இந்த முறை 4 கோடிக்கு தோனியை எடுக்கிறார்கள் அப்படின்றது தான் செய்தி. இதை பற்றி CSK CEO காசி விஸ்வநாதன்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை, BCCI அவங்களே தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறார். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் BCCI அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, முன்னாடியே இருந்தது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தூசி தட்டி இப்போ எடுத்திருக்கிறார்கள் CSK மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ கடைசியாக தோனி விளையாடிய அந்த ஆட்டத்திற்கு பிறகு இன்னமும் அவருக்கு வேல்யூ நல்லா இருந்தது, அவருடைய ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். 2019 ஓல்டு ட்ராஃபோர்டுங்க மான்செஸ்டரில் நியூசிலாண்டை எதிர்த்து ஆடி அந்த உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார். அதற்கு பிறகு 2020 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டார் கிரிக்கெட்லேருந்துன்னு சொல்லலாம், ஆஸ் அன் நேஷ்னல் பிளேயர். அதை தவிர இப்போது இந்த முறை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, IPL 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ருத்துராஜ் கைக்வாட்டை கேப்டன்சியை கொடுத்துட்டு அவர் ஃப்ரீயாக பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பருடைய ரோலை எடுத்திருக்கிறார். ஸோ அது நல்ல ஒரு விஷயம். அடுத்த ஆண்டும் விளையாடுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவர் வயதை காரணம் காட்டி விளையாடுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதையும் இப்பொழுது கிளியர் செய்து விட்டார் தோனி, இதுதான் சொல்லலாம். ஸோ ஒரு ஈவெண்ட் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் தோனியே குறிப்பிட்டிருக்கிறார், இன்னும் நிறைய டைம் இருக்குது அதுக்கு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு. இந்த பிளேயர் ரிட்டென்ஷனுடைய ரூலை BCCI எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து என்னுடைய டிசிஷன் அமையும். ஸோ இது எங்கிட்ட இப்போ இந்த பால் இஸ் நாட் இன் மை கோர்ட், அடுத்தது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன டெசிஷன் எடுத்தாலும் டீமுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் MS தோனின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹாப்பி நியூஸ் டு ஆல் த ஃபேன்ஸ். கண்டிப்பாக தோனி விளையாட இருக்கிறார் அடுத்த IPLல். அது நமக்கு பார்க்குற மாதிரி இதே ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். ஏன்னா
அவர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் அவர் அவைலபிலிட்டியும் இருக்கணும். ஏன்னா நாட் ஓன்லி இஸ் அ பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர், மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தோனியை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் எதிர்பார்ப்புகள் கூடுகின்றன. நிச்சயமாக பிரகாசமாக இருக்கிறது சிஎஸ்கேயுடைய ஒரு ஃப்யூச்சர்னு சொல்லலாம். இதை சொல்லி நான் அந்த வீடியோ எடுத்துக்கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.